என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் பொம்மலாட்டம் என்கிற திரைப்படத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்க வருகிறேன். வாசனையுடன் கூடிய ஒரு பாரதி ராஜா, அவனுடைய மண் வாசனை இருக்குன்னு பரவாயில்ல, அழுத்தம் அதிகமாக இருக்கும் கிராம படங்கள்னு சொல்லுவாங்க. என்னுடைய முதல் 2 படங்கள் வரும்பொழுது 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், இவர் கிராமம் மட்டும்தான் தெரியுமோ, மற்ற பரிமாணங்கள் வருமா வராதா என்று சந்தேகப்படுகின்ற காலத்தில் தான் சிகப்பு ரோஜாவை கொடுத்தேன். சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக், கைதியின் டைரி, அது ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள் உள்ள படம். இந்த பொம்மலாட்டம் அதையும் மிஞ்சிய ஒரு வித்தியாசமான நவீன சிந்தனையுடன் கூடிய ஒரு திகில் நிறைந்த படம்னு கூட சொல்லலாம். ஆண்டு காலங்களில் எவ்வளவோ படங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய நாகரிக சூழலில், இன்றைய தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குமோ அதற்கு எல்லா தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு படம். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் எதிர்பாராமல் நடந்துடுது. எது நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், யாராலையும் சொல்ல முடியாது வாழ்க்கையிலே. இந்த திரைப்படத்தில் நிகழ்ச்சிகள் எப்படி வரும், எப்படி நிகழ்கிறது, ஏன் அப்படிங்கிற ஒரு திகில் படம் நிறையவே நிறைஞ்சிருக்கும். தமிழ் திரையில் மட்டும் இல்லை, இந்திய திரையுலகிலேயே விட திரைக்கதையில் இதுவரை நீங்கள் இதை பார்த்திருக்க முடியாது அத்தகைய ஒரு திரைக்கதை அமைப்பு. இதனுடைய உச்சக்கட்ட காட்சி இருக்கேன், அதை சொல்ல முடியாது. இதுவரையிலும் திரையுலக வரலாற்றில் எந்த கதை புனைந்தாலும் ஏதோ ஒன்று இதனுடைய பாதிப்பு இருந்திருக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு புத்தம் புதிய திரைக்கதை இது. என்ன விசேஷம்னா, அர்ஜுன் முதல் முறையாக என் கூட இணைஞ்சிருக்காப்புல. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லுவாங்க எல்லாரும். ஆக்ஷன் கிங் தான். இது வீரமுள்ள இளைஞன் தான். பட் இதில் ஒரு விவேகமுள்ள இளைஞனாக நான் அறிமுகப்படுத்திருக்கேன்.
ஒரு வித்தியாசமான அர்ஜுனா நீங்கள் படம் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகர், ஒரு வடக்கத்திய நடிகர். தெற்கு வாசலில் மிகச்சிறப்பான ஒரு நுழைவு வாசலில் வந்திருக்கிறார் நானா படேகர். எனக்கு ஒரு பெருமை, முதல் முறையாக தமிழில் நானா படேகரை கொண்டாடுறேன். எவ்வளவோ நடிகர்கள் பார்த்துருக்கோம், வித்தியாசமான நடிகர் நானா படேகர். பாடல்கள் இமேஷ் ரேஷ்மையா இன்றைக்கி இசை உலகில் வேர்ல்டு வைடாகவே ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். வெண்காலம் போல் உன் பார்வை எனக்குள் போகம் கொண்டு பாயுதே. இஸ் நம்பர் 1 இன் பாம்பே. அவர் தான் தமிழுக்கு போட்டிருக்கார் பாட்டு. கோயம்பேடு பீன்ஸ் ஆடி வருது டான்ஸ், கடுகு காரம் போட்டு பதுக்கி பாரு மாம்ஸ். கோயம்பேடு பீன்ஸ் ஆடி வருது டான்ஸ், கடுகு காரம் போட்டு பதுக்கி பாரு மாம்ஸ். உள்ளம் எங்கும் வெள்ளம் போல ஆசை, சினி 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 சினிமா சினிமா, உலகிலே இதன் மவுசே தனிமா, அனுபவி இது மேஜிக் கானா, மறந்திடு இதில் லாஜிக் வேணாம். 5 பாடல்கள் 5ஐயும் கேட்டிங்கன்னா எந்த சாயலும் இல்லாமல் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு 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 துணியை கேட்க முடியுமாங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நெஞ்சில் டோலா டோலியா, ஓ நெஞ்சில் டோலா டோலியா, ஓ நெஞ்சில் டோலா டோலியா டோலியா. என்னன்னதோ ஏதானதோ, என்னன்னதோ ஏதானதோ, நெஞ்சில் டோலா டோலியா, நெஞ்சில் டோலா டோலியா, நெஞ்சில் டோலா டோலியா டோலியா. என்னுடைய கண்ணன் எப்பவுமே என் சட்டைப்பையின் பேனா போல் என் எழுதுகிற எழுத்துக்கெல்லாம் வளைந்து கொடுத்து மிகச்சிறப்பாக அழகியலோடு ஒரு வித்தியாசமான இன்றைக்கி இருக்க டெக்னிக். 30 வருஷம் அவர் கேமராமேனாக இருந்திருக்காரு, அவர் எல்லாம் கடந்து வந்துட்டார். இன்றைக்கி இருக்க இந்த இளைஞர்களுக்கு போட்டி போடுற மாதிரி அதையும் மிஞ்சியே ஒரு மிக பிரமாணமான ஒரு ஒளிப்பதிவை நீங்கள் அந்த படத்தில் பார்க்கலாம். எல்லாருமே வேலை ஒரு புது ரத்தத்தோடு 16 வயதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன பிளட் இருந்திருக்கோம் அந்த வேகத்தோடு இந்த படம் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு வித்தியாசமான பாரதி ராஜாவை இந்த படத்தில் பார்ப்பீங்க.